தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு சி.வி. சுப்பிரமணியம் அவர்கள். வணக்கம். வணக்கம் விக்னேஷ். ஐநாவுடைய தலைவர் ஒரு முக்கியமான கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இது பெரும்பாலும் எந்த ஊடகமும் இதை பெரிய செய்தியா வெளியிடல. இந்தியால வறுமையானது ஒழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. இதுக்கு காரணம் என்னன்னா அவர் முக்கியமா மேற்கோள் காட்டுறாரு. பிரதமர் மோடி அவர்களின் இந்த டிஜிட்டல் இந்தியா போன்ற பல திட்டங்கள் இதுக்கு முக்கியமான காரணமா இருந்திருக்கு அப்படின்றத அவர் பதிவு பண்ணியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்? ஆனா எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்துல வேறு விதமா இதை பதிவு பண்றாங்க. அந்த ஹங்கர் இண்டெக்ஸ் ரிப்போர்ட்டை மேற்கோள் காட்டி அவங்க இன்னமும் அந்த நாடாளுமன்றத்துல அந்த விவகாரத்தை பேசிட்டு தான் இருக்காங்க. அதாவது இந்த ஒரு நல்ல செய்தி, 80 கோடி மக்கள் வறுமை கோட்டிலிருந்து மேல வந்திருக்காங்க அப்படின்றது திருப்பி திருப்பி பாரத பிரதமர் மோடி ஐயா அப்படின்னு சொல்லி நித்தி ஆயோக் ரிப்போர்ட் அவர்களும் சரி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க. அதாவது அப்போ 25 கோடி மக்கள் அந்த பர்டிகுலர் பீரியட்ல 2019 24 காலகட்டத்தில் கடந்த 5 வருடங்கள்ல ஒரு 25 கோடி மக்கள் வறுமை கோட்டிலிருந்து வெளியில வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நித்தி ஆயோக் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அதை உள்வாங்கி கொண்டு நம்ம தமிழக நிதிநிலை அறிக்கை தயாரித்த தங்கம் தென்னரசு ஐயா அவர்களும் தமிழகத்துல வெறும் 16 லட்சம் மக்கள் தான் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறாங்க, 2.2% மக்கள் மட்டும்தான் தமிழகத்துல வறுமை கோட்டில் கீழே இருக்கிறாங்க அப்படின்னாங்க. அதாவது எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, இந்த தரவுகள் எல்லாம் நித்தி ஆயோகால் கொடுக்கப்பட்டு ஒரு சிஏஜி ரிப்போர்ட் மூலமாக ஆடிட் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு பார்வைக்கு கொடுத்துருக்குறாங்க. பொதுமக்கள் அதை பார்த்துட்டு வரவேற்படைகிறாங்க. ஆனால் அந்த எதிர்கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டைமிங் பார்த்துப்பாங்க. அதாவது ஏதாவது ஒரு தேர்தல் வருகிறது, இல்லை வேற எந்த விஷயமே என்டிஏ அரசாங்கம் மேலே குற்றம் சாட்ட முடியல அப்படின்னா இந்த ரிப்போர்ட் ஒரு கைப்பாவையான நித்தி ஆயோக் மூலமாக தயாரிக்கப்பட்டது, பிரதம மந்திரி கீழே இயங்குகின்ற நித்தி ஆயோக், ஏன்னா அவர் தான் தலைவர் அதுக்கு. ஸோ அவர் சொல்றதுனால இவங்க இந்த மாதிரி பொய்யான தரவுகளை கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அதே நித்தி ஆயோக் ஒரு மாதத்திற்கு முன்னாடி எதிர்கட்சிகள் பேசுற ரிப்போர்ட் எல்லாம் அத்தன்டிகேட்டட் ரிப்போர்ட் தான். நான் அதுதான் சொல்ல வரேன். இப்போ முதல்ல நம்ம என்ன சொன்னாங்க, இந்த 80 கோடி மக்கள் வெளியில வறுமை கோட்டிற்கு வெளியில போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷன்ஸ்ல உள்ள தலைவரை சொல்றாரு, ரெகனைஸ் பண்ணி வாழ்த்துறை தெரிவிக்கிறாரு. அதுக்கு பேஸ் இந்த ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்ல ஒரு 6 மாதத்திற்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி 24.82 கோடி மக்கள் நினைக்கிறேன் வறுமை கோட்டிலேருந்து வெளியில வந்திருக்கிறாங்க. இந்தியாவில் மாநிலம் வாரியாக தரவுகள் கொடுத்துருக்குறாங்க. எப்படி எவ்வளோ பேர் முன்னாடி இருந்தாங்க, இப்போ எவ்வளோ பேர் வறுமை கோட்டிலேருந்து வெளில வந்திருக்காங்க, மாநிலம் வாரியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ இந்த ரிப்போர்ட்டை மறுதளித்தவர்கள் எதிர்கட்சிகள் இப்போ ஒரு மாதத்திற்கு முன்னாடி அதே நித்தி ஆயோக் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு நிறைய பேராமீட்டர்ஸ் 15 பேராமீட்டர்ஸ்ல எந்தெந்த மாநிலங்கள் முன்னாடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுல 13 பேராமீட்டர்ஸ்ல தமிழகம் முதலிடம் இருக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது இங்க யார் ஆட்சி புரிகிறார்கள், யார் எதிர்கட்சியில கூட்டணியில் இருக்கிறவங்களா இல்லை ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறவங்களாம் பார்க்கலாம். தரவுகள், அதாவது மாநிலம் எங்கும் இந்த பேராமீட்டர்ஸ்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல இருந்து 13 பேராமீட்டர்ல தமிழகம் முதலிடம் இருக்கிறதுன்னு சொன்னோன்னே இவங்க உடனே இந்த திராவிட மாடல் அரசு என்ன பண்ணிட்டாங்க, நாங்க தான் இந்த இந்தியாவுக்கே ரோல் மாடலான அரசு, பாருங்க நாங்க 13 இடத்துல முதலிடம் வகிக்கிறோம் அப்படின்னா. அப்போ அதாவது நமக்கு சாதகமாக நித்தி ஆயோக் ரிப்போர்ட்டை எடுத்துக்கொண்டு பொதுமக்கள்கிட்ட போயிட்டு நாங்க தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்றோம்னு சொன்னவர்கள் ஒரு 6 மாதத்திற்கு முன்னாடி அதே நித்தி ஆயோக் இந்தியா முழுவதும், அகில இந்தியா முழுவதும் 25 கோடி மக்கள் வறுமை கோட்டுக்கு மேல வந்திருக்கிறாங்கன்னு சொன்ன போது இது தவறான ரிப்போர்ட் அப்படின்னு சொன்னது பெரிய முரணாக பார்க்கப்படுகிறது. நமக்கு எது சாதகமோ அதை எடுத்துக்கொண்டு கம்பு சுத்துறதும், எது பாதகமா இருந்தா உடனே ஆளும் கட்சி, என்டிஏ கூட்டணி, பிரதம மந்திரி இவர்கள் இந்துத்துவாவை முன்னிறுத்துகிறார்கள், சமூக நீதிக்கு எதிரானவர்கள் இப்படின்னு சொல்லி நரேட்டிவ் செட் பண்றதுதான். ஆனா இது கொஞ்சம் கொஞ்சமாக இது வெளிநாடுகள் ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது உள்நாட்டில் உள்ள எதிர்கட்சிகள் ரெகக்னைஸ் பண்ணலாம் கூட ஒரு யுனைடெட் நேஷன்ஸ், ஒரு பெரிய ஒரு அனைத்து நாடுகளும் ரெப்ரசன்ட் பண்ணிக்கின்ற அந்த ஒரு ஃபோரம், அதுல இருக்கிற தலைவருக்கு எந்தவித நிர்பந்தமும் கிடையாது. அதாவது இந்தியா வல்லரசாகி கொண்டிருக்கிறது, இங்க வறுமை கோட்டிற்கு மேலே வந்திருக்கிறாங்க. மிக முக்கியமாக சொல்றது டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமாக நிறைய திட்டங்கள் மக்களுக்கு சென்றடைகிறது, அதனால வறுமை கோட்டிலிருந்து மேலே வந்திருக்காங்க. இப்போ அந்த டைரக்ட் பெனிஃபிஷரி டிரான்ஸ்ஃபர்ஸ் பாத்தீங்கன்னா
ஒரு இந்த என்டிஏ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 2014 அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜாம் என்ற ஒரு திட்டம் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஜன்தன் ஆதார் மொபைல். அதாவது யாருக்கெல்லாம் வந்து ஆதார் அக்கௌண்ட் இருக்கோ, யாருக்கெல்லாம் வந்து மொபைல் இருக்கிறதோ அவர்கள் ஜன்தன் அக்கௌண்ட் ஆரம்பித்துக்கலாம். வித்தவுட் எனி பேலன்ஸ், நில் பேலன்ஸ் மூலமாக பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அரசாங்கம் கொடுக்கின்ற சலுகைகள், மானியங்கள் நேராக அவரிடம் போய் சேர்ந்துவிடும். அதுல வந்து ராஜீவ் காந்தி, அதாவது இப்போ ராகுல் காந்தியோட தந்தையார் முன்னால இருக்கும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியாவில் வந்து ₹1 நம்ம வந்து மக்களுக்கு மானியம் கொடுத்தோம் அப்படின்னா 15 காசு தான் அவங்களோட பாக்கெட்டுக்கு போய் சேருது, 85 காசும் வந்து வழியில வந்து விரயம் ஆகிறது அப்படின்னு அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். இப்போ 1ஆம் தேதி அன்னைக்கு பட்டனை தட்டினா ₹6000, அதாவது வருடத்திற்கு ₹6000 விவசாயிகளுக்கு போது பார்த்தீங்களா. 4 மாதங்களுக்கு ஒரு தடவை ₹2000 போயிட்டு பார்த்தீங்களா. அது வந்து கரெக்டா ஒரு 4வது மாதம் முடிந்தது பிறகு 5வது மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு அவர் வந்து பிரதம மந்திரி வந்து அங்க டெல்லியில உட்காந்து பட்டனை தட்டுறாரு. டக்குன்னு ₹2000 எல்லாருக்கும் போகுது. அப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னாங்கன்னா, ஆதாரை நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்னாங்க. அந்த ஆதார் மூலமாக லிங்க் பண்ணப்பட்ட இந்த ஜன்தன் அக்கௌண்ட்டுக்கு அதை தான் நம்ம இப்ப என்ன சொல்றோம், அந்த மகளிர் உரிமை தொகைக்கு யூஸ் பண்றோம். ஆதார் வந்து தவறான இது டேட்டா, இதை வந்து நிறைய தில்லுமுள்ளுகள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு புறம் தள்ளியவர்கள் அந்த ஜன்தன் அக்கௌண்ட், ஆதார் மூலமாக உருவாக்கப்பட்ட ஜன்தன் அக்கௌண்ட்டுக்கு தான் பணத்தை செலவிடுகிறார்கள், மக்களுக்கு கொண்டு போய் செலுத்துறாங்க. இப்ப எப்படி உங்களுக்கு அந்த டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து உபயோகப்படுது? அதாவது இது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, பணம் வந்து ஒரு பயனாளிகளுக்கு போகணும் அப்படின்னா, கடைக்கோடியில் இருக்கிற ஒரு குடிமகனுக்கு போகணும்னா கரெக்டா போகணும். அது போய் சிதம்பரம் அவர்கள் கூட மேற்கோள் காட்டி பேசியிருந்தாரு. இந்தியா போன்ற நாடுகள்லாம் வந்து டிஜிட்டல் வந்து சாத்தியம் இல்லாத ஒன்று அப்படின்றதான் பேசியிருந்தாரு சார். இப்போ அதாவது நீங்க எதிர்கட்சியாக இருந்தா எல்லாமே வந்து எதிர்கருத்துக்களா கூற வேண்டும்ன்றது அவசியம் கிடையாது. அவர் ஒரு எல்லாராலும் மதிக்கப்படுகின்ற ஒரு நல்ல தலைவர், படித்தவர், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, எதிர்கட்சியாக நீங்க அங்க உட்கார்ந்துட்டா எதிராக தான் பேசணுன்றதெல்லாம் வந்து அந்த அந்த மரபுல இருந்து வெளியில வரணும். பொதுமக்களுக்கு என்ன நன்மையா இருக்குதா, இல்ல இன்னும் நல்லா பண்ணணுமா? அவர் என்ன சொன்னார்னா, எப்படிங்க இந்தியாலாம் கடைக்கோடியில் இருக்கிற கிராமத்துல எல்லாம் போயிட்டு எப்படிங்க டிஜிட்டல் போகும் அப்படின்றாங்க. சார், இந்த கிராமத்துல போய் பாருங்க, இளநீர் விற்கிறவன் ₹20 இளநீர் வித்தா முன்னாடி ஒரு அட்டைப்படத்தை வச்சிருக்கான், கியூஆர் ஸ்கேன் வச்சுட்டு. கியூஆர் ஸ்கேன் பண்ணினீங்கன்னா நேரம் அவன் ₹20 அவன் அக்கௌண்ட்டுக்கு போகுது, ₹30 அவன் அக்கௌண்ட்டுக்கு போகுது. ஒரு சைக்கிள் கடை, பஞ்சர் போடுற சைக்கிள் கடை, அங்க போய் நீங்க காத்தடைக்க போனீங்கன்னா, நான் போட்டிருக்கேன் ₹10 என்ற சில்லறை இல்லை. ஏன்னா நம்ம வந்து ரூபாவை எடுத்துக்கொண்டு போக பழக்கெல்லாம் ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு. பணமே யாரும் எடுத்துட்டு போறது இல்லை, வெறும் வந்து இந்த மொபைல் தான். அத்தியாவசியத்துக்கு ஏதாவது ₹100 மட்டும் வச்சுப்போமே தவிர, இந்த மொபைல்ல போயிட்டு அன்னைக்கு ₹10 காத்தடைக்கிறதுக்கு, சைக்கிள்ல காத்தடைக்கிறதுக்கு நான் வந்து பணம் ஒன்று கொடுத்தேன். ஸோ அந்த அளவுக்கு பெனட்ரேஷன் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாடு முழுவதும் போயிருக்குது. அதனால வறுமை கோட்டிலிருந்து மக்கள் வெளியில வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்து. இது மக்கள் முழித்து கொண்டு விட்டார்கள், எதிர்கட்சிகளும் முழித்து கொள்ள வேண்டும். சார், அதாவது இதுல குறைபாடுகள் சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சார், இப்போ வந்து இந்த கிராமத்துக்கு இல்லைங்க, இது கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. நீங்க வந்து இது அறவே தவறு, நீங்கள் கொடுக்குற ரிப்போர்ட்லாம் தவறு அப்படின்னா தான் மக்களால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. இது கூடிய விரைவில் இன்னும் டிரான்ஸ்பரண்டா போயிடுங்க, அதுதான் நம்ம பார்க்கறோம். அடுத்து இந்த கேரளா இந்த நிலச்சரிவு சம்பந்தமா அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்துல பேசும்போது, நாங்க ஏற்கனவே மாநிலத்துக்கு வந்து எச்சரிக்கை கொடுத்துருந்தோம், ஆனா அதை வந்து அவங்க சரியா வந்து நடைமுறைப்படுத்திருந்தா இவ்வளவு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்காது அப்படின்றத நாடாளுமன்றத்துல பதிவு பண்ணியிருந்தாரு. ஆனா அப்படி எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் கொடுக்கல. இதை வந்து பொய்யான தகவலை வந்து அமித்ஷா அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு நாடாளுமன்றத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் உரிமை மீறல் நோட்டீஸை வந்து கொண்டு வந்திருக்காரு. கண்டிப்பா, அதாவது அவர் பொய் சொல்லி இருக்கிறார் என்ற உரிமை மீறல் நோட்டீஸ் கொண்டு வரலாம். தேஜஸ்வி யாதவ் டேட்டா வச்சு கொடுத்துருக்கிறார். 2020 வந்து உங்க மாநிலங்கள்லயே வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கமிட்டி ரிப்போர்ட்ல இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. இட் இஸ் ப்ரோன் ஃபார் லேண்ட்ஸ்லைட், அதாவது இந்த நிலச்சரிவுக்கு ரொம்ப ரொம்ப வந்து இந்த இடத்துலலாம் வந்து ப்ராப்ளமா இருக்கும். சீஸ்மிக் ஜோன் சொல்லுவாங்க அந்த பூகோளவியல்ல. அதுல வந்து ரொம்ப வந்து நிலம் வந்து இந்த லேண்ட்ஸ்லைடுக்கான உகந்த இடம் சொல்ல முடியாது. இங்க நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால நீங்க அங்க உள்ள மக்களை வந்து அப்புறப்படுத்துவதற்கு முயற்சி எடுங்கள். இது வந்து கேரள அரசாங்கம்
ஒரு கமிட்டியை போட்டிருக்காங்க 2019. அந்த கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட் இத மாதிரி இங்க வந்து 4000 குடும்பங்கள் வந்து இங்க இருக்கிறாங்க. ஸோ இங்க வந்து நிறைய லேண்ட்ஸ்லைட் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தயவு செய்து அவர்களை வந்து மறு இடத்திற்கு குடியமர்த்துவதற்கு முயற்சி சீக்கிரமா எடுங்க அப்படின்னு இருக்கிறாங்க. அது உங்களோட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டே சொல்லியிருக்கும் போது அதை நீங்க புறந்தள்ளி விட்டு புரியுது. அதாவது 4000 குடும்பங்களை வந்து நீங்க இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்ந்து எடுத்துக்கொண்டு போனோம்னா அவர்களுக்குண்டான காம்பன்சேஷன் வேணும், அவர்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், அவர்களுக்கு இருக்கிற இடம் கொடுக்கணும், வீடு கொடுக்கணும், பக்கத்துல உள்ள கல்வி நிலையங்கள்லாம் இருக்கா எல்லாம் பார்க்கணும். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா வந்து அவர்கள் பதிவு பண்ணியிருந்தாரு, அந்த என்க்ரோச்மெண்ட் எல்லாம் அகற்ற போனாக்க மத ரீதியான அமைப்புகள் மூலியமா எங்களுக்கு வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் கேரள அமைச்சர் பதிவு பண்ணதா சொல்லிட்டு தேஜஸ்வி அவர்கள் பதிவு பண்ணியிருந்தாரு நாடாளுமன்றத்தில். அதுதான் எங்க போனாலும் பாத்தீங்கன்னா ஒரு மதத்தையோ ஜாதியோ உள்ள கொண்டு வந்துடுறாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு உடனே வந்து நீங்க ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஆக்டிவிட்டிஸ் எடுக்க போனாலும் மக்களுக்கு இது நல்லதுன்னு எடுத்துன்னு போனா உடனே அங்க ஒரு ஜாதி அமைப்பையோ இல்ல மத அமைப்பையோ கொண்டு வந்தோம்னா ஒரு வந்து கலவரமா உருவாகுது. கலவரமா உருவாகும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு 3 இல்ல 6 மாதங்களுக்கு வந்து ஸ்தம்பிச்சு போகுது அந்த இடம். வேலையே செய்ய முடியாது. இப்போ யாராவது ஒரு ரிட் பெட்டிஷன் போட்டுடுவாங்க, எனக்கு வந்து என்னோட நிலத்தை வந்து அபகரிக்கிறான்னு சொல்லிட்டு போட்டாங்க வச்சுக்கோங்களேன், வேற வழி இல்லை. ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அதை ஸ்டே பண்ணிடுவாங்க, கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த 6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே திருப்பி ஏதாவது ஒரு நிலச்சரிவு ஏற்படும், மழை வரும். ஸோ திருப்பி மக்கள் அதுக்கு பின்னாடியே போயிடுறாங்களே தவிர இதுக்கு உண்மைத்தன்மை என்ன? இதை உண்மையிலேயே வந்து இந்த இடம் வந்து இவ்வளோ சொல்றாரு இல்லைங்களா, ராகுல் காந்தி ஐயா அவர்கள் வயநாடு எம்பியா 2 தடவை இருக்கிறாரு இல்லைங்களா, அவங்க ஆனி ராஜாவே சொல்லியிருக்கிறாங்க வயநாடுக்கு ராகுல் காந்தி வரவே இல்லை, மக்களோட கஷ்டங்கள் என்னன்றது வந்து கேட்கவே இல்லை, கிரவுண்ட்ல அவர் ஒர்க் பண்ணலங்க. கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு கூட மக்கள் வந்து அவரை வழிமறிச்சு போராட்டம் பண்றாங்க, நீங்க உள்ளவே வரக்கூடாதுன்றதெல்லாம் அவர் தடுத்து நிறுத்துறாங்க மக்கள் அந்த இடத்துல. ஆனா அதெல்லாம் வந்து சில டிவிகள்ல தான் பார்க்க முடியும், பெரிதாக வந்து மற்ற மீடியாக்கள் அதை எதுவுமே காமிக்கப்படலை. நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். ஸோ என்ன இந்த அங்க வந்து ஹியூமன் இன்டர்வென்ஷன் நிறைய நடக்குது. ஸோ ஏன்னா வந்து மலை சார்ந்த இடம், ஸோ அங்க வந்து மிருகங்கள் வனவிலங்குகள் இருக்கு, ஸோ அதனால மக்கள் தாக்கப்படுகிறார்கள். லேண்ட்ஸ்லைடு வந்து அங்க வந்து ஒரு 3வது மிகப்பெரிய லேண்ட்ஸ்லைடு நடக்குது, இப்ப நடந்தது, இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இதை வந்து கன்ஸ்ட்ரக்டிவா எடுத்துட்டு போகணும். அதாவது இப்போ மணிப்பூர்ல வந்து நீங்க வந்து கொடுமைகள் நடந்திருக்கு எல்லாம் சொன்னீங்க, உடனே அமித்ஷா அவர்கள் போனார், ரிட்டையர்டு ஒரு ஜட்ஜி மூலமா ஒரு கமிட்டி ஆர்கனைஸ் பண்ணாங்க, உடனே அங்க வந்து ராணுவத்தை அனுப்பித்தாங்க. ராணுவத்தை அனுப்பிச்சுட்டு அங்கேருந்து மலையிலேருந்து கீழே வரத்துக்கு பெட்ரோல் அண்ட் டீசலை கொண்டு வரத்துக்கு ப்ரொடெக்ட் பண்ணி அந்த ரூட் மூலமா கொண்டு வந்தாங்க. யாரும் அதை வந்து மறுதளிக்கல. எஸ், ப்ராப்ளம் ஹேப்பன்ட், ஒத்துக்கிறாங்க அங்க. ஓகே, அதை மாதிரி இங்க வந்து நீங்க ஒத்துக்கொண்டு அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார்? உரிமை மீறல் கொண்டு வரதா என்ன ஆயிட போகுது? இப்போ நீங்க அரசியல் காரணமாக நீங்க உரிமை மீறல் கொண்டு வரீங்க இல்லைங்களா? ஆனா உங்களோட டிபார்ட்மெண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட்ல இதை கொடுத்துருக்குறாங்களே, இதை ஒருத்தர் சொல்லும் போது அதுக்கு எப்படி நீங்க உரிமை மீறல் சொல்லுவீங்க? நீங்க உரிமை மீறல்னால நம்ம அடுத்த ஒரு பாயிண்ட்டுக்கு வரும், தமிழ்நாட்டில் நடந்த உரிமை மீறல் பத்தி நம்ம பேச வேண்டியிருக்கு. எதற்காக கொண்டு வர வேண்டும் உரிமை மீறலை சார்? கருத்துரிமை கிடையாதா என்னை பொறுத்த வரைக்கும்? அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க என் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படின்னா அதுல வந்து ஏதாவது ஒண்ணுதான் உண்மையாக இருக்க முடியும், இல்ல நீங்க வைத்த குற்றச்சாட்டு உண்மையாக இருக்க முடியும், இல்லை நான் வந்து சரியானு ப்ரூவ் பண்ணணும், அவ்வளவுதான். 2 தான் இருக்க முடியும். ஸோ யாரா ஒருத்தர் வந்து தவறு, யாரா ஒருத்தர் சரி. அப்போ இதுல உரிமை மீறல் வருமா? எங்க இருக்கு எனக்கு பேச்சுரிமை, எங்க இருக்கு கருத்துரிமை? அதுவும் எங்க பேசுறாரு அவரு? பாராளுமன்றத்துல பேசுறாரு. அது பொது வழியில வந்து பேசி, கேரளால பேசி, உங்களுக்கு எலெக்ஷன் முன்னாடி பேசிலாம் வந்து வாக்கு வங்கி சேகரிக்கின்ற மாதிரிலாம் பேசல. பாராளுமன்றத்துல அவரோட கடமையை பணியாற்றாரு அவர். இதை மாதிரி நாங்க கொடுத்துருக்கிறோம், அது வந்து நீங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா இந்த பாதிப்புகள் தடுக்கப்பட்டிருக்கும், இல்ல குறைக்கப்பட்டிருக்கும் அப்படியே சொல்றாரு. அதற்கு நீங்க எதிர்கருத்து சொல்லணும். உரிமை மீறல் அடுத்தது உரிமை மீறல் கமிட்டிக்கு போகும், அவங்க வந்து ஆராய்வார்கள், இவர்கள் தரவுகள் கொடுப்பாங்க, அப்புறம் அது இல்லைன்னு சொல்லிட்டு டிராப் பண்ணணும். அப்படிதான் போகும். நீட் தொடர்பா வந்து உச்ச நீதிமன்றத்துல எல்லா கட்சிகளும் வந்து இந்த நடைபெற்ற தேர்வை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஆனா நேற்று உச்ச நீதிமன்றம் வந்து அதை ரத்து பண்ண முடியாது அப்படின்ற ஒரு தீர்ப்பையும் கொடுத்திருக்காங்க. உச்ச நீதிமன்றம் ரொம்ப கிளியரா இருக்கிறாங்க. அதாவது 24 லட்சம் மாணவர்கள் பதிவு பண்ணினாங்க, 23 லட்சம் மாணவர்கள் எழுதினாங்க. ஏதோ ஒரு இடத்துல நடந்த முறைகேடுனால ஒட்டுமொத்த 23 லட்சம் மாணவர்களுக்கு உண்டான தேர்வை வந்து நாங்கள் திருப்பி நடத்த முடியாது. அது வந்து அவங்களுக்கு வந்து பெரிய மனவேதனை அளிக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுல வந்து எவ்வளவு பெரிய ஒரு
மனவேதனை இருக்கும். ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஃபுல்லா வந்து பசங்க படிச்சுட்டு இருப்பாங்க. திருப்பியும் அதை படிக்கணும் அப்படின்னா நிறைய பணம் விரயமாகும். ஏன்னா வறுமை கோட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா படிச்சு மேல வர வேண்டும் அப்படின்றதுதான் வந்து நீட்டோட ஒரு மிக முக்கியமான ஒரு நோக்கமா நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து இந்த ப்ரைவேட் காலேஜஸ்ல எல்லாம் வந்து இந்த கேபிடேஷன் ஃபீ கொடுத்து சேர்க்குறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் குறைக்க வேண்டும். ஸோ எல்லாருக்கும் சமதளத்தில் ஒரு நல்ல ஒரு எக்ஸாமை நடத்த வேண்டும். அதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு மிக முக்கியமான சட்டம் தான் நீட். அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த சந்திரசூட் ஐயா அவர்கள் மதிப்புமிக்க நீதியரசர் என்ன சொன்னார்னா, இதை நம்ம ஃபுல்லா ஆராய்வோம். இது வந்து பரவலா இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கான்றதை கண்டுபிடிப்போம். அப்படி பரவலா இல்லை அப்படின்னா எத்தனை பேர் அந்த லீக் மூலமாக பெனிஃபிட் அடைந்திருக்கிறார்கள், அதாவது பேப்பரை காப்பி அடிச்சு அந்த லீக்கான பேப்பரை வந்து எடுத்துக்கொண்டு எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க, அவர்களுக்கு மட்டும் நம்ம வந்து அடுத்தது என்ன பண்ணணும் பார்க்கணும், அவர்களுக்கு உரிய தண்டனையான கொடுக்கணும் அப்படின்றதுலாம். 155 மாணவர்கள் 2 இடத்துல வந்து இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. பீகார்லையும் அப்புறம் இன்னொரு இடத்துலையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அங்கே வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்குது. அந்த லீக் ஆனது வந்து பரவலாக்கப்படவில்லை, பரவலா போல அப்படின்றது வந்து அந்த தீர்ப்பு வந்து இறுதியில் கொடுத்துருக்குறாங்க அவங்க. ஸோ அதனால் அந்த 155 மாணவர்களுக்கு மட்டும் வந்து அவங்கள வந்து டிபார் பண்ணியிருப்பாங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு பதிலாக. மற்றபடி இந்த நீட்டில் வந்து சாங்டிட்டி ஆஃப் நீட், புனிதத்தன்மையான நீட்டோட புனிதத்தன்மை சிறிதும் குறையவில்லை சொல்லியிருக்கிறாங்க. எஸ், தவறு நடந்திருக்குது. அந்த தவறுக்கு அடுத்த ஆண்டு அதுக்கு வரத்துக்குள்ள ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுங்க. அந்த கமிட்டி மூலமாக அனைத்து நீட் ஆஃபீஸர்ஸ்க்கும் ட்ரைனிங் கொடுங்க. புரோட்டோகால் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு பாருங்க. கொஸ்டின் பேப்பர் எப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், எப்போ வந்து அந்த சென்டருக்கு போய் சென்றடைகிறது, அந்த சென்டர்லேருந்து எப்போ ஓப்பன் பண்ணணும், இது மாதிரி நிறைய புரோட்டோகால் இருக்கு. அதற்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் அதை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதற்கு ட்ரைனிங் கொடுங்க. நல்ல ஒரு ஸ்திரத்தன்மையான ஒரு கண்ட்ரோல்டு மெஷரா நடத்துங்க அந்த எக்ஸாமை. ஆக்சுவலா இதுல என்ன ஆயிருக்குன்னா, அந்த நேர்களுக்கு ஒரு தரவு, கொஸ்டின் பேப்பர் எப்படி லீக் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த ஒரு அறையில வந்து கண்ட்ரோல்டு ரூம்ல வச்சிருக்காங்க. அந்த ரூம்ல வைக்கும் போது முதல் கதவு இருக்கு இல்லையா, அறையோட முன் கதவு இருக்கு பாத்தீங்களா, அதற்கு வந்து நல்ல சீல் போட்டு லாக் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த அறையோட பின் கதவு ஒன்று இருக்கு பாத்தீங்க இல்லையா, அந்த பின் கதவுல அந்த மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் இருக்கணும்ன்றது ஒரு சட்டத்துல இல்லை போல இருக்கு. அதனால இந்த ஓட்டையை பயன்படுத்தி அந்த நபர் பின் வழியாக வந்து அந்த ஸ்டோர் பண்ண கொஸ்டின் பேப்பரை வந்து ஓப்பன் பண்ணிட்டு அதை போட்டோ எடுத்து அதை வந்து லீக் பண்ணியிருக்கிறார். இப்போ வந்து அடுத்து அதுலேருந்து என்ன கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரே ஒரு அறை மட்டும்தான் இருக்க வேண்டும் அப்படின்றது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு நாமா வரும்னு நினைக்கிறேன். இது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க? ஸோ சிஸ்டம்ஸ் ஆர் இன் பிளேஸ், சிசிடிவி வச்சிருக்கிறாங்க. அதன் மூலமாக எந்த நபர் அந்த கொஸ்டின் பேப்பரை திருடினார் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறமா அவர் மூலமாக மொபைல் நம்பர் மூலமாக யாருக்கெல்லாம் போயிருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. 155 பயனாளிகள் இந்த லீக் பேப்பர் மூலமாக தவறாக பயனடைந்தவர்களே ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து நீங்க வந்து இந்தியா முழுவதும் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஏன் வெளிநாடுகளிலே ஒரு 15 சென்டர் கிட்ட எழுதியிருக்கிறாங்க. அவர்கள் பாதிப்படையக்கூடாது இல்லையா, அப்படிதான் பார்க்கணும். ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால இந்த நீட்டோட புனிதத்தன்மை இந்த லீக்னால கெட்டு போகவில்லை. அதுதான் முதல் தீர்ப்பு. அடுத்து இது நடந்திருக்கு. இதை வந்து எப்படி அடுத்த முறை நடக்காம இருப்பதற்கு தடுப்பு செய்ய வேண்டும், புரோட்டோகால்ஸ் போடுங்க, எஸ்ஓபி போடுங்க. எஸ்ஓபி போட்டால் போதாது, ட்ரைனிங் கொடுங்க, ரீட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு தெளிவாக தீர்ப்புல கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ எக்ஸாம்ல வந்து எல்லா எதிர்கட்சிகளோட கோரிக்கை என்னன்னா, இந்த நீட் பேப்பர் வந்து லீக் ஆயிடுச்சு, அதனால நீட்டையே ரத்து செய்ய வேண்டும், நீட்டையும் பேன் பண்ண வேண்டும். இவங்களோட இதுதானே அஜெண்டா தானே. ஒரு வாரத்துக்கு ஒரு 10 நாளுக்கு முன்னாடி தமிழகத்துல +2 நம்ம தேர்வு எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா. போன வாட்டி நடந்த +2ல வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி அதனால 9 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் சிபிசிஐடி மூலமாக. +2 தேர்வில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. அதில் அங்கே கல்வித்துறையில் இருந்த கல்வி அலுவலராக இருக்கட்டும், பேரண்ட்டும் உடந்தை, மாணவர்களும் உடந்தை. இது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, 2 பசங்களோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஒரே மாதிரி இருக்கு, ஒரே ஆன்சர் அப்படியே வந்து டிட்டோ காப்பி அடிச்ச மாதிரி இருந்திருக்கு. அவங்க அதை அப்படியே எடுத்து பார்த்துருக்குறாங்க. அதன் மூலமாக லீடு எடுத்து போய் 9 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க மதுரையில் ஒரு அரசு பள்ளியில். இப்போ +2ல இப்போ நீங்க சொல்ற மாதிரி தான். இப்போ அவங்க பீகார்லயும் இன்னொரு இடத்துலையும் வந்து நீட் வந்து பேப்பர் லீக் ஆயிடுத்து, அதனால 155 பேர் பயனடைஞ்சிட்டாங்க, அதனால இந்த நீட்டை கேன்சல் பண்ண சொல்றீங்க இல்லையா. தமிழ்நாட்டில் இப்போ +2 இது வந்து
கல்வித்துறை ஒர்க் பண்ற ஒரு அதிகாரி மூலமாக நடந்திருக்கிறது. +2 எக்ஸாம்ஸை பேன் பண்ணிடலாம் இனிமே. எவ்வளவு நடந்திருக்கு. ஸோ அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தவறுகள் நடக்கின்றன, தவறுகள் நடக்கக்கூடாதுங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. அது நடக்காமல் இருப்பதற்கு எவ்வாறு நம்ம இனிமேல் ப்ரொடெக்ட் பண்ணணும், இதன் மூலமாக நல்ல மாணவர்கள் தண்டிக்கப்பட்டுவிடக்கூடாது. அதுதான் மிக முக்கியமானது இல்லைங்களா. 24 லட்சம் பேர் ரெஜிஸ்டர் பண்ணி 23 லட்சம் பேர் எழுதியிருக்கான். அதுல 155 மாணவர்கள் செய்த தவறால் மீதி இருக்கிற 22,99,000 பசங்களும் வந்து பாதிக்க அடையக்கூடாது. அதற்காக சிறப்பு தீர்ப்பா கொடுத்திருக்கிறாங்க. நீட் மறுதேர்வு என்பது கிடையாது. இது லீக் ஆனது வந்து ஒரு லொகேஷன் மட்டும் நடந்திருக்கு. அதை மட்டும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த தவறு வந்து மீண்டும் நடக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன புரோட்டோகால் பண்ணணுன்றது பார்த்து கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. திமுக கனவுல வந்து உச்ச நீதிமன்றம் மண் அள்ளி போட்டிருக்குன்றதை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து என்னுடைய இறுதியான கேள்வி, கர்நாடகா துணை முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் பிரதமர் மோடியை போயிட்டு மேகதாது அணை தொடர்பா வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. மோடி அவர்கள் நீங்க போயிட்டு தமிழக அரசு கூட பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கதா சொல்லிட்டு ஒரு செய்தி வெளியாயிருக்கு. ஆனா நாங்க பேச்சுவார்த்தை நடத்த தயாரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிவகுமார் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு துரைமுருகன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த சொல்வது என்பது தற்கொலைக்கு சமமானதுன்றத அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி இந்த உரிமை மீறலுக்கு ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிடுறேன். நீங்க அந்த ஜெயராம் ரமேஷ் உரிமை மீறல் பத்தி பேசினார் அப்படின்றதுனால, தமிழகத்துல இப்ப உரிமை மீறல் கேஸ் நடந்துட்டு இருக்கு, தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்னாடி இந்த குட்கா அந்த புகையிலை இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து சட்டசபைக்குள்ள கொண்டு போனாங்க. அப்போ வந்து இப்ப இருக்கிற முதலமைச்சர் அப்ப எதிர்கட்சி தலைவராக இருந்த போது குட்கா நடமாட்டம் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துக்குள்ள போனாங்க. எப்படி வந்து ஒரு தடை செய்யப்பட்ட பொருளை உள்ள கொண்டான்னு சொல்லிட்டு அவங்க உரிமை மீறல் கேஸ் போட்டாங்க. இப்ப திருப்பி அதை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. அதாவது இவர்கள் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் 2021 வந்ததுக்கு அப்புறம் அந்த கேஸ் வந்து வாபஸ் வாங்கப்பட்டது. வாபஸ் வாங்கப்பட்டதுன்னா அது வந்து பழைய சட்டமன்றத்தில் நடந்தது, இப்போ ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி மூடிட்டாங்க கேஸை. இப்போ வந்து 2 நீதிபதிகள் கொண்ட குழு வந்து அதை திருப்பி இது ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடரில் நடந்தாலும் இல்லை சட்டமன்றம் இருக்கிற இதில் நடந்தாலும் இந்த கேஸ் வந்து தீராக ஆராயப்பட்டு அடுத்த இதில் வந்து க்ளோஷர் வரணும் அப்படின்றத வந்து திருப்பி ரீஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ என்ன மக்கள் கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அப்போ தடை செய்யப்பட்ட பொருளை வந்து உள்ளே எடுத்துன்னு போனீங்களே, உரிமை மீறல் சொன்னாங்க இல்லையா. இப்போ கள்ளச்சாராயம் மூலமாக கிட்டத்தட்ட 70 நபர்கள் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள். ஸோ கள்ளச்சாராயம் இப்போ வந்து நாட்டில் இருக்கு அப்படின்றது வந்து மக்களுக்கு அப்பட்டமாக தெரிந்து விட்டது. மாதிரி போதை மருந்து தடுப்பு, அதில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அதிகாரி இவங்கெல்லாம் கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க இல்லைங்களா. அதாவது ஃபங்க்ஷனரிஸ்லாம் கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அதுவும் வந்து புழக்கத்தில் இருக்கு. இப்போ இந்த மாதிரியான பொருட்களை, தடை செய்யப்பட்ட பொருட்களை வந்து எதிர்கட்சியினர் கொண்டு போறாங்க வச்சுக்கோங்க உள்ள. நீங்க என்ன பண்ணுவீங்க? உரிமை மீறல் கொண்டு வருவீங்களா மாட்டீங்களா? உங்களுக்கு என்ன நியாயம்? ஸோ அப்போ வந்து நாங்கள் எடுத்துட்டு போனா இப்போ வந்து இது முடிஞ்சிடுச்சு, அதனால விட்டுடுங்க. இப்போ இதே மாதிரி வந்து எதிர்கட்சிகள் கொண்டு போனா நீங்க உரிமை மீறல் கொண்டு வருவீங்களா மாட்டீங்களா? அதாவது ஒரு சட்டசபையோட அந்த டியூரேஷன் பீரியடுக்கும் இல்லை வந்து எந்த கோர்ட்ல அது நடந்தாலும் அடுத்து யார் வராங்களோ அதை எடுத்துக்கொண்டு போய் அதுக்கு இறுதி தீர்ப்பு கொடுக்கிற வரைக்கும் அந்த கேஸ் வந்து நிலுவையில் இருக்கக்கூடாது, உயிரோட்டம் உள்ளதாக. மதுரையில ஒரு சம்பவம் நடந்தது. முதலமைச்சர் மதுரைக்கு போறாரு. அந்த டைம்ல பாஜக பிரமுகர் ஒருத்தர் கஞ்சாவோட போயிட்டு புகார் கொடுக்குறாரு. அவர் குண்டர் சட்டத்துல வந்து கைது பண்ணாங்க. அதான் இப்போ வந்து இதுதான் அடக்குமுறை அப்படின்றது. அதாவது யாருமே வந்து தவறை சுட்டி காட்டக்கூடாது அப்படின்றது வந்து எந்த விதமான ஒரு மனப்பாங்கு இல்லையா. தவறுகள் நடக்குதுன்றதுன்னா அதை எடுத்துக்கொண்டால் தான் நீங்க அதை திருத்த முடியும். இப்போ அவரை குண்ட சட்டத்துல போட்டீங்கன்னா என்ன ஆகும்? மக்கள்லாம் பீதி அடைவாங்க. ஸோ இந்த அரசாங்கத்துக்கிட்ட வந்து நம்ம எந்த தவறான ஒரு இது நடக்குதா எங்க புகார் அளிக்கிறதுக்கு வந்து பயப்படுவாங்க. ஏன்னா புகார் அளிக்க போனவனே நீங்க வந்து கைதியாகி உள்ள போட்டீங்க வச்சுக்கோங்க. அதனாலதான் வந்து சட்டம் ஒழுங்கு இங்க வந்து சீர்குலைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. ஆளுங்கட்சியில வந்து அமைதி பூங்கா இருக்குதுன்னு சொல்றாங்க, அது வேற விஷயம், அவர்களோட பார்வை அது மாதிரி. பட் பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம்லாம் இங்க நடந்துட்டு இருக்கு, இதை சரி செய்ய வேண்டும். அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையாக இருக்கட்டும், நிறைய ஆவணப்படுகொலை நம்ம திருநெல்வேலியில கூட தெரியும். நம்ம அந்த கூட்டணி அரசாங்கம் கூட்டணியில இருக்கிறாங்க இல்லையா, காங்கிரஸ், அங்க உள்ள கட்சி தலைவரை வந்து படுகொலை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எரிச்சு படுகொலை பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு கார்த்திக் சிதம்பரமே கேட்டிருக்கிறாரு, அதுக்கு என்னங்க இப்ப என்ன நடந்துட்டு இருக்குது அந்த கேஸ்ல, அதுக்கு எங்களுக்கு இது கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. பட் அதுக்கெல்லாம் ஒன்றும் பதிலே இல்லை.
ஸோ நம்ம செய்தா அது சரி, நாங்கள் எப்பவுமே நாங்கள் அரசியல் தாங்க பண்ணுவோம், மற்றவர்கள் யாரும் அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ரொம்ப கொள்கை பிடித்தமாக இருக்கிறாங்க அவங்க. ஓகே, கம்மிங் பேக் டு யுவர் கொஸ்டின் ஆன் மேகதாது. சரி, மேகதாது வந்து இப்போ ஒன்னே ஒன்று சொல்றாங்க. இப்போ ஏன் அவர் வந்து பிரதம மந்திரி போய் பார்த்தார்? பட்ஜெட்ல கர்நாடகா என்ற பெயர் எங்கேயுமே இல்லை. இப்போ நிர்மலா சீதாராமன் மேடம் அறிவித்த பட்ஜெட்ல கர்நாடகா என்ற பெயர் எங்கேயுமே இல்லை பட்ஜெட்ல. அப்போ வந்து இங்க இருக்கிற மாதிரி தமிழ்நாடு என்ற பெயர் புறக்கணிக்கப்பட்டது, அதனால் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு ஒரு புது மாதிரியான ஸ்டண்ட் பாலிடிக்ஸ் எடுத்தாங்க. ஆனா அவர் அப்படி பண்ணல. டி.கே. சிவகுமார் அவருக்கு தெரியும் அங்க பேர் போட்டாதான் அவசியம் கிடையாது, அங்க உள்ள நிதி எதெல்லாம் ஒதுக்குறாங்களோ அதற்கு கீழே அந்தந்த மாநிலங்களுக்கு அவர்கள் உரிமைப்படி வரப்போகிறது, அது வேற. சொன்ன அரசியல் பண்ண மாட்டாங்க. அதுல எனக்கு தேவையான உரிமை என்ன? எங்க மக்களுக்கு பெங்களூர்ல குடிநீர் பிரச்சனை இருக்கிறது, அதற்கு நான் வந்து மேகதாதுல அணை கட்டினாதான் அந்த தண்ணீரை சேமித்து அவர்களுக்கு நான் பெங்களூர்ல வந்து தண்ணி கொடுக்க முடியும். பெங்களூர் என்பது பெரிய ஒரு எக்கனாமிக் சிட்டி, கர்நாடகாவோட பொருளாதாரத்துல மிக முக்கிய பங்கு அளிக்கிறது அது. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணாரு, என்னோட ரைட்டை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னா நான் மத்திய அரசாங்கத்தை போய் கோரிக்கை வைப்பேன். இவர் என்ன பண்றாரு, என் பேர் வரலன்னு சொல்லிட்டு அங்க நிதி ஆயோக்ல போயிட்டு நம்ம ரெப்ரசன்ட் பண்ற அந்த உரிமையை செயல்படுத்த தவறிவிட்டார். இப்ப என்ன ஆகுது? இப்போ சரி, காவிரி நடுநிலை மன்றம் ஏற்கனவே இருக்குது, 177 டிஎம்சி கொடுக்கணும்ன்றாங்க. ஓகே, அதை வந்து கர்நாடகா வந்து மறுக்கிறது. காரணங்கள் சொல்றாங்க, எனக்கு மழை வரல, எங்களுக்கு வந்து நிறைய வந்து தண்ணீர் வீணடிச்சிட்டாங்க அப்படிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் வேற விஷயம். ஆனா பட் உங்களோட உரிமையை வந்து நீங்க கண்டிப்பாக உங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரிகள்கிட்டயோ இல்ல அரசாங்கத்தையோ அப்பப்ப நீங்க முறையிட்டீர்கள் என்றால்தான் அதற்கு உண்டான தீர்வு கிடைக்கும். நம்மளுடைய தனிப்பட்ட கொள்கை விரோதத்தின் காரணமாக மத்திய அரசாங்கம் கூட்டுகின்ற கூட்டங்கள்ல போய் கலந்துக்கல அப்படின்னா உங்களோட மக்களோட ரெப்ரசன்டேஷனை எப்படி போய் நீங்க செலுத்த போறீங்க? அவர் போய் அழகா சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து தண்ணி கொடுக்க முடியாதுங்க, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ இவர் போய் சொல்லணும்ல, இல்லைங்க எனக்கு வந்து 177 டிஎம்சி வந்து காவிரி நடுநிலை ஆணையம் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லுங்க. இப்போ ஒரு தனிநபர் வந்து ஒரு கோர்ட்ல வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை நானும் நீங்களும் வந்து அதை ஒபே பண்ணல வச்சுக்கோங்க, கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் கொடுப்பாங்க, தெரியும்ல? ஆமா. அப்படி இருக்கும்போது ஏன் அது அரசாங்கத்துக்கு பொருந்தாது? Go to Supreme Court, file a contempt of court against Karnataka government. இங்க இருக்கிற அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார்ல ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஆட்சிக்கு வந்தோடனே அனைத்து கட்சிகளும் தானே மேகதாது அணைக்கு வந்து மேகதாதுக்கு அணை கட்டக்கூடாது, இன்க்ளூடிங் பிஜேபி. நயினார் நாகேந்திரன் சொன்னார், அவரு நாங்க வந்து மேல போய் மத்திய அரசாங்கத்தை முறையிடுவோம், கண்டிப்பாக இதை அனுமதிக்க கூடாது. ஸோ கொள்கை வெறுப்பின்றி கட்சி வெறுப்பின்றி அனைத்து கட்சிகளும் இங்க வந்து மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களோட நின்னாங்கல்ல. அத மாதிரி நீங்க என்ன பண்ணிருக்கணும், நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்கணும், இங்க உள்ள மக்களை ரெப்ரசென்ட் பண்ணிருக்கணும். எங்கெல்லாம் எங்களுக்கு நிதி வந்து குறைக்கப்பட்டிருக்கிறது, மறுக்கப்பட்டிருக்கிறது சொல்லுங்க அங்க. அப்பதான் அடுத்த கூட்டத்துல வந்து உங்களுக்கு வரும். ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா மேகதாது அணை என்பது நமக்கு வந்து தண்ணீரை அது வந்தது அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும். ஏன்னா அந்த காவேரி அணை வந்து அங்கேருந்து காவேரி தண்ணீர் அங்கேருந்து பாயுது. ஆஸ் பர் த ரைட் ரெப்ரியன் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் வந்து அந்த நீருக்கு கீழே இருக்கிறாங்களோ, நீர் வரத்து வருகின்றது, அதை வந்து ரிசீவ் பண்ணிக்கிற இடத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரைட் இருக்கும். இவர் சொல்றாருல சமூக நீதி அப்படின்னு சொல்றாருல, ராகுல் காந்தி கூட சமூக நீதி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ யார் கீழே இருக்கிறாங்களோ அவங்களை தூக்கி விட வேண்டும் அப்படின்றத சமூக நீதி. நம்ம அந்த தண்ணீர் வரத்துல நீர் வரத்துல கீழே இருக்கும். அப்ப யாருக்கு ஃபர்ஸ்ட் ரைட் கொடுக்கணும், யாருக்கு சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டும்? நமக்கு தமிழகத்துக்கு தானே. அதே ராகுல் காந்தி செய்ய மறுக்கிறார். அவர்களோட கட்சி தான் நாங்கள் ஆட்சி பண்ணுது. ஏன் அப்ப வந்து வாய்மொழி மௌனியா இருக்கிறாரு? தமிழகத்துக்கு வந்தா இல்ல மத்தியில வந்தா சமூக நீதி கீழே இருக்கிற மக்களை வந்து நசுக்கிறீங்கன்னு சொல்றீங்க. இப்ப அதே கீழே இருக்கிற மக்கள் நாம இல்ல, தமிழகத்துல இருக்கிற நசுக்கப்படுகிறோம் இல்லையா? அப்ப எங்க போச்சு உங்களோட சமூக நீதி? இதை வந்து வெளியில கொண்டு வரணும். எஸ், 2 பேருக்கும், கர்நாடகத்துக்கும் தமிழகத்திற்கும் எப்படி ஒரு வின்வின் சிச்சுவேஷனாக தண்ணீர் எப்படி பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் அப்படின்றதுக்கு வந்து ஏதாவது வாட்டர் ரிசர்வேஷன் அந்த பாடி மூலமாக, கன்சர்வேஷன் பாடி மூலமாக ஒரு நல்ல தீர்ப்பு வரணும். அந்த தீர்ப்பு வந்தாலும் அதை செயல்படுத்துவதற்கு 2 அரசாங்கங்களும் ஒத்துழைக்க வேண்டும்.
ஒத்துழைக்காத பட்சத்துல மத்திய அரசாங்கம் தலையிட்டு அவர் சொல்கின்ற நடவடிக்கைகளை வந்து ஏற்கின்ற நடவடிக்கைகளை வந்து நம்ம செயல்படுத்தணும். அப்படி இல்லை அப்படின்னா இது இப்படியே தான் போயிட்டு இருக்கும். இதுல அரசியல் பண்ணி கொண்டிருப்பாங்க.